தான் பாகிஸ்தான் நாட்டினுடைய 80% வேளாண்மை நடக்கின்றது. அந்த 3 நதி நீரில் இருந்துதான் 93% அளவிற்கு வேளாண்மைக்கு அந்த நீரை பயன்படுத்தக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கின்றது. இமயத்தில் உருவாகக்கூடிய அந்த 6 நதிகளும், சிந்து உட்பட 6 நதிகளும் இந்தியா வழியாகத்தான், குறிப்பாக இந்த ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்டவற்றை கடந்து பஞ்சாப் வழியாகத்தான் கராச்சி உள்ளிட்ட நகரங்களுடைய குடிநீர் தேவையை தீர்க்கக்கூடிய ஒரு நதியாகவும் இருக்கின்றது. வேளாண்மைக்கு உயிர் நாடியாக இருப்பது சிந்து நதி தான் பாகிஸ்தானுக்கு. அது மட்டுமல்லாமல் லாகூர், கராச்சி, முல்தான் உள்ளிட்ட நகரங்களுடைய குடிநீர் தேவையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நதியாகவும் சிந்து நதி தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிந்து நதியின் தொடர்பாக 1960ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் மேற்கொண்டிருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கின்றோம் என்கின்ற ஒரு அறிவிப்பினை நேற்றைய தினம் இந்திய தரப்பில் இருந்து வெளியிட்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அந்த 1960 ஒப்பந்தத்திற்கு பிறகு கார்கில் போர் உட்பட 4 மிகப்பெரிய போர்களை இந்தியா எதிர்கொண்டு விட்டது பாகிஸ்தானோடு நேரடியாக. அந்த போர்க்காலங்களில் கூட, 4 பெரும்போர் மூண்ட காலத்தில் கூட சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றுதான் பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை கொடுத்ததை தவிர ஒருபோதும் சிந்து நதி ஒப்பந்தத்தை கைவிடுவதாக சொல்லவில்லை. ஆனால் இந்த முறை 26 பொதுமக்களுடைய உயிரை தீவிரவாதிகளை கொண்டு பாகிஸ்தான் பின்னணியில் செயல்படக்கூடிய அமைப்புகள் நடத்தி முடித்திருப்பதன் காரணமாக சிந்து நதி ஒப்பந்தத்தை கைவிடுகின்றோம் என்பதற்கான ஒரு அதிரடியான அறிவிப்பினை நேற்றைய தினம் இந்திய அரசு தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சற்று முன்பாக சிந்து நதியின் வழியாக செல்லக்கூடிய நீரை இந்தியா நிறுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் தொடர்பான சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியுள்ள நிலையில் பாகிஸ்தான் தன்னால் முடிந்த ஒரு மிரட்டல் துணியிலான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. நதிநீரை நீங்கள் நிறுத்துவது போருக்கான அழைப்பு என்று குறிப்பிட்டு பாகிஸ்தான் தன்னுடைய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ தளபதி, அந்த நாட்டினுடைய பிரதமர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விளக்கத்தில் நதிநீரை தடுப்பது என்பது போருக்கான ஒரு அழைப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிந்து நதி நீரை தடுத்தால் எங்களுடைய முழு பலத்தை திரட்டி இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுவோம் என்கிறதுக்கான ஒரு அறிவிப்பினையும் தற்பொழுது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முழு அளவில் ராணுவ பலத்தை தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள். எப்போது தேவைப்பட்டாலும் பயன்படுத்துவதற்கு தயார் நிலையிலே ராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள். தரைப்படை வீரர்கள் மட்டுமல்ல, வான்படை வீரர்களும் கடற்படை வீரர்களும் கூட தயாராக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் முழுக்க இந்தியாவில் இருந்து செல்லக்கூடிய அந்த 3 நதிகளுடைய நீரை பயன்படுத்தி தான் பாகிஸ்தான் நாட்டினுடைய தலைநகரமான இஸ்லாமாபாத்தை தவிர்த்த மற்ற 3 பெரிய நகரங்களும் முழுக்க இந்த நதிநீரை நம்பித்தான் இருக்கின்றன. கராச்சி என்பது தென்பகுதியில் இருக்கக்கூடிய நகரம். அதே போன்று இந்த முல்தான் நகரமும் மற்ற முக்கிய நகரங்களும் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய நகரங்கள். இந்த 3 நதியில் இருந்து தண்ணீரை பெற்றுதான் அந்த நகரங்கள் தங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றன. அது மட்டுமல்லாமல்